ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். பார்த்திங்கன்னா நம்ம சேட்டைக்கார பசங்க காலையிலேயே வந்துட்டாங்க. கொட்டுற மலையில் பாவம் பசி எடுத்துக்கிச்சாட்டிக்குது. வந்து கத்தி சாப்பாடு கேட்குறாங்க. அரிசி போட்டோம், சாப்பிட்டாங்க. பிஸ்கெட் வச்சோம், அதுவும் சாப்பிட்டாங்க. பத்திலி ஆட்டிக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மலையில் எப்படி அந்த அம்மாவும் பொண்ணும் எப்படி நடுங்கிட்டு உக்காந்துருக்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசி செம்ம பசி ஆட்டிக்குது. இந்தாடா இங்கே வாடா, பிடிச்சிக்கிடா. போட்டாலும் இப்படி சட்டை போட்டுக்கிறாங்க. கிட்ட போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இந்தாடா பிடிச்சிக்கடா. இந்தாடா தங்கம், நீ பிடிச்சிக்கோ. போச்சு, இவன் விட்டுட்டான், கீழே வந்துருச்சு. இந்தா பிடிச்சிக்கோ. போச்சு, இப்படியே தான் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்தா கிட்ட போய் கொடுக்குறதுக்கு பயமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் சண்டை போட்டுக்குவாங்க. அதனால் நான் இங்கேருந்து மேலே அரிசி வச்சுருக்குறோம், பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் என்ன சேட்டைன்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு. மழை வேற அதிகமாக வருது. மேலே எப்படி உக்காந்துருக்காங்க பாருங்கள். நாங்கள் மழையே வந்தாலும் சரி, எங்களுக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவரை சாப்பிட்டுட்டாராம், வாயில் அடக்கி வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவர் பாருங்கள் துரத்திக்கிட்டு ஓடுறாரு அவர். இங்கே பாருங்கள், இந்த மழையிலையும் என்ன ஜாலியாக சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே ஒண்டினா? வாங்குங்க வாங்குங்க. இவங்க கூட சேர்ந்து நாங்களும் காலையில் ஜாலியாக விளையாண்டுட்ருக்குறோம். சாயப்பா எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க. இவர் செம்ம சாட்டை பண்ணுறாரு. எது போட்டாலும் இவருக்கு மட்டும்தான் வேணும்னே பார்க்குறாரு இவர். இவங்களுக்கெல்லாம் ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்தால் இவங்க எல்லாமே ஓடிடுவாங்க பயந்துக்கிட்டு. பாருங்கள் என்ன சேட்டை. அப்பாப்பாப்பா, வாங்க கீழே இறங்கி வாங்க. இவர் பாருங்கள் எவ்வளோ முடியுமோ சாப்பிட்டுட்டு 2 கடவாயிலே அடக்கி வச்சுருக்குறாங்க. சேஃப்டி பண்ணி வச்சுருக்குறாங்களாம் இவங்க ஒவ்வொன்றா அவங்கெல்லாம் பெரியவங்க விட்டுட்டு போனதெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க குட்டியாக ஒருத்தர் வராங்க. என்னண்ணா பாப்பா, இன்னும் கொஞ்சம் அரிசி எடுத்துருவாடாமா. இங்கே பாருங்க, இவரை பசிக்குதாம்மா கூப்பிட்றாங்க, கேட்குறாங்க வேணும்ன்ட்டு. ஆனால் எனக்கு போடுறதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. நான் போய் அரிசி போட்டுட்டு வரேன். மழையாக இருக்குது. நான் போடுறேன், என்னை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா தான் நான் வருவேன். சரியா? எனக்கு கொஞ்சம் பயங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவங்க அப்படியே ஓடி வந்துடுவாங்க. பாருங்கள், சாப்பிடுங்க, பொறுமையாக சாப்பிடுங்க, சண்டை போட்டுக்கூடாது. வாங்க வாங்க, சண்டை போட்டுக்காத சாப்பிடுங்க. நான் திருப்பியும் வைக்கிறேன். இருந்த பிஸ்கெட்டெல்லாம் போட்டுட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு கொஞ்சம் தூரமாக போகணும். அதனால் இந்த மலையில் போக முடியாதுன்ட்டு நம்ம எப்பயும் போல் வழக்கமாக இருக்கிற அரிசியை தான் கொஞ்சம் போட்டுக்கிட்டுருக்கோம் சாப்பிட்டுன்ட்டு. பசி எடுத்தால் நேராக இங்கே வந்துடுவாங்க. ஏதோ எங்களால் முடிஞ்ச உணவு அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். பொரி வழக்கமாக பொறிக்கு போடுவோம். இப்போல்லாம் மலை மூலத்துலலாம் கொஞ்சம்லாம் ஸ்டாக் இல்லை, எல்லாமே தீந்துருச்சு. மழை விட்டோட்டி தான் போய் வாங்கிட்டு வந்து வைக்கணும். நாங்கள் இருக்கிறதுக்கு கடைக்கு கொஞ்சம் தூரம், நாங்கள் கரெக்டு மேலே இருக்கோம். அதனால் டக்குன்னு போய் வாங்கிட்டு வர முடியாது. வாங்கி வச்சதெல்லாம் அது தீந்துருச்சு. அடுத்த ட்ரிப்பு போய் நல்லா கொஞ்சம் சேர்த்தி வாங்கிட்டு வந்து வச்சிடணும். ஏன்னா இவங்க ஒருத்தர் 2 பேர்னால் சரியாக போயிடும். இவங்க ஒரு 50-60 பேர் வராங்க. அந்தாண்டு ஒரு குரூப் இருக்கிறாங்க, இந்தாண்டு ஒரு குரூப் இருக்கிறாங்க, இதுக்கு மேலே அந்தாண்டு ஒரு குரூப் இருக்காங்க. மழை வரதுனால நான் பாறை மேலே ஏறி போனால் வலிக்கி விட்ருன்னு சொல்லிவிட்டு, அதனால் நான் இங்கேருந்தே இந்த பதிவை எடுத்துக்கிட்டுருக்கேன். எப்படி பாருங்க, செம்ம பசியாட்டிக்குது அவங்களுக்கு. சண்டை போட்டுக்காதீங்கப்பா. இவர் வராது. சரி, சாப்பிட்டு சமத்து பிள்ளைங்களாம் கிளம்புங்க, மலையில் நனையாதீங்க. சரியா? இங்கே பாருங்கள், அம்மா வராங்க. ஒருத்தர் அப்படியே வயிற்றில் ஒரு குட்டியை வச்சுக்கிட்டு வராங்க. இவங்க தான் வந்து காலையில் ஃபஸ்ட்டு வந்து எங்களை கூப்பிட்டதே இவங்க தான். பசிக்குது சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கத்துவாங்க. அப்புறம் வந்து பார்த்தா இவங்க இருந்தாங்க. சாப்பிடு பயந்துக்காதீங்க.
சொல்லி சாப்பிட்டாருங்க. சரி பாய், போயிட்டு வாங்க. இப்போ தானே சொன்ன சண்டை போட்டுக்காதீங்கன்னு. ம் ம் வாங்க, இங்கே வாங்க. பிஸ்கெட் வேணுமா? ஓடியே ஓடியே போயிட்டேன். நான் அதை பார்த்து பயந்துக்கிறேன், என்னை பார்த்து அவங்க பயந்துக்கிறாங்க. இங்கே குட்டியாக இருக்கிறவங்க பாருங்கள், ஒன்றும் விடாது அப்படியே